ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வெனஸ்டே விலாகில் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு காலையிலே வந்துட்டு கோதுமை ரவையில் வந்துட்டு கஞ்சி தான் வந்து பண்ணியிருந்தேன். ஒரே கோல்டாக இருக்கா, அதனால் கொஞ்சம் சூடாக சாப்பிட்லான்ட்டு உடனே செஞ்சு சாப்பிட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு அடுத்த வேலையை வந்துட்டு மதியானம் லஞ்சுக்கு வந்துட்டு பாவக்காய் தொக்கு தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாவக்காய் தொக்குலாம் வந்துட்டு யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் வந்துட்டு பாவக்காய் வந்துட்டு இருக்கும் எப்போயுமே. ஸோ அது வந்துட்டு அதுக்கப்புறம் விதையாக இருந்தது, அதனோட நரிஷ்க்கு இந்த மாதிரி விதையாக போட்டால் பிடிக்காது. அதனால் விதையெல்லாம் நறுக்கிட்டு இருந்தேன். 2 வேலை ஆயிடுச்சு. நான் எப்போவும் சும்மா முழுசாக நறுக்கி போட்டுருவேன். ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பொறுமையாக நறுக்கி அதுக்கப்புறம் வந்துட்டு ரசம் கொஞ்சம் வச்சேன். ரசத்தில் வந்து கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா போட்டு பெப்பர் போட்டு கொஞ்சம் சுருக்குன்னு ரசம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பாவக்காய் வந்துட்டு அது தொக்கு மாதிரி பண்ணலான்ட்டு அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டேன். தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டுட்டு நல்லா வதங்க போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து பாவக்காய் போட்டு உப்பு போட்டு நல்லா வதங்க விட்டுறணும். அதுக்கப்புறம் வேர்க்கடலை நான் எப்போவுமே சேர்ப்பேன். ஸோ அதனால் வேர்க்கடலையும் சேர்த்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக வந்து இறக்கும்போது வந்துட்டு கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு இறக்குனோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு, கசப்பு, ஸோ காரம் எல்லாமே இருக்கும்போது நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. சுட சுட போட்டு அதையும் சாப்பிட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.